அடுத்த பாடல் 1780. இப்போ முதல் பாடல்ல இறைவனுக்கான சம்பிரதாயத்தை சொன்னாரு, ரெண்டாவது பாடல்ல மனிதர்களுக்கான சம்பிரதாயத்தை சொன்னாரு. இப்போ ரெண்டாவது பாடல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாரு. இப்போ நம்மளால தெரிஞ்சுக்க முடியல, பாட்டை படிச்சிட்டோம். ஆனால் இது ஏற்கனவே நமக்கு தான் தெரியுமே, தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் நம்மளால உணர முடியல. அப்போ அந்த எப்படி உணர்தல் என்பதை இந்த பாடல்ல சொல்லி கொடுக்குறார். ஏன்னா இப்போ நான்காவது அடியில பார்த்தோம் இல்லையா, உயலார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே யார் ஒருத்தர் தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு தான் முக்தியை கொடுக்குறார். அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறோம், நான் எப்படி இதை தெரிந்து கொள்வது அப்படின்னு. எப்படி தெரிந்து கொள்வது என்ற வார்த்தையை விட உணர்ந்து கொள்வது என்ற வார்த்தை சரியா இருக்கும். நான் எப்படி இதை உணர்ந்து கொள்வது அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா அவர்களுக்கான பதில் இந்த மூன்றாவது பாடலில் இருக்கிறது. 1780 இருக்கு. முதலடி என்ன சொல்றாரு, பச்சிமம் திக்கிலே வைத்த ஆசாரியன் அப்படின்னு சொல்றாரு. பச்சிமம்னா ரெண்டு பொருள் இருக்கு. ஒன்று மேற்கு திசைக்கு பச்சிமம் என்று ஒரு பொருள் இருக்கின்றது. இன்னொன்று பின்புறம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. பச்சிமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திக்கிலே அப்படின்னு சொன்னா, திக்கு என்றால் திசை. இந்த திக்கு அப்படின்றது நமக்கு பேச்சு வழக்காக இருந்தது சில காலம் முன்பாக இருக்கு. இன்னைக்கு அந்த திக்கு என்ற வார்த்தை பயன்படல, இன்னைக்கு பயன்படுத்துறது இல்லை யாருமே. ஸோ திக்கு என்றால் திசை என்று பொருள். அப்போ பச்சிமம் திக்கிலே அப்படின்னா ஒன்று மேற்கு திசையிலேயே அப்படின்னு ஒரு பொருளை எடுத்துக்கலாம். இன்னொன்று பின்புறம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம் இல்லையா. இப்போ மேற்கு திசைக்கு எது பின்புறமாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கிழக்கு திசை தான் இருக்கு இல்லைங்களா. ரெண்டும் எதிர் எதிர் திசை இந்த இடத்துல. அப்போ மேற்கிலிருந்து எது கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய என்ன இருக்கு அந்த இரண்டு திசையிலுமே. காலையில சூரியன் கிழக்கே உதிக்கும், மேற்கே மறையும். ஸோ இந்த ரெண்டு நேரத்துலையும் பார்த்தோம்னா என்ன இருக்கும், இந்த இடத்துல நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும், சூரிய வெளிச்சம் இருக்கும் இந்த ரெண்டு இதுலேயுமே. அது நேரடியாகவே அவர் வேறு ஏதோ ஒரு பொருளை கூட வார்த்தையை கூட பயன்படுத்தி இருக்கலாம் இங்கே. அதாவது சூரியன் கிழக்கில் உதிக்கிறதுலேருந்து மேற்கே மறையும் வரை அப்படின்ற வார்த்தையை கூட அவர் கொடுத்துருக்கலாம். ஆனால் நேரடியாக அவர் அப்படி கொடுக்கல. நேரடியாக பச்சிமம் திக்கிலே அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ பச்சிமம் திக்கிலே என்று சொல்லப்படுவதற்கு மேற்கு திசை என்பது சூரியன் மறைகின்ற வினாடியை தான் முதலில் குறிப்பிடுகின்றார். இந்த ஸோ வினாடி மறையிற நேரத்தில் கொடுத்துட்டு திருப்பி பின்னாடி ஆரம்பிக்கிறார், முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, திருமந்திரத்திலே பல பாடல்களை கொடுத்துருப்பாரு. வழக்கமாக நம்ம எல்லாமே தோற்றம் முதல்ல சொல்லுவோம், அப்புறம் தான் மறைவு சொல்லுவோம். ஆனால் திருமந்திரத்தில் பல இடங்களில் வந்து எப்படி சொல்லுவார்னா, முதல்ல அழிவை சொல்லுவார், அதற்கு பின்பு தான் தோற்றத்தையே சொல்லுவார். நீங்கள் திருமந்திரத்திலே பார்த்தீங்கன்னா முதல்ல பிரளயத்தெல்லாம் சொல்லிடுவார். பல பாடல்களில் சொல்லியிருக்காரு. பிரளயத்தை முன்னாடி சொல்லிடுவார், அதுக்கப்புறம் தான் சர்வ சிருஷ்டியை இந்த இடத்துல பல இடங்களில் கோட் பண்ணி சொல்லுவார். அப்போ அதைத்தான் இந்த இடத்துலையும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ முதல்ல மறையறத கொடுத்துட்டு திருப்பி ஆரம்பிக்கிறது. அப்படின்னா என்ன பொருளாகிறது இந்த இடத்துல, இங்கு உலகம் இறைவனோடு இரண்டரை ஒன்றும் வரை, அதாவது பிரளய காலம் வந்து எல்லாம் இறைவனோடு ஐக்கியமாகும் வரைக்கும் எல்லாமே இங்கு மறுசுழற்சியாக நடந்து கொண்டே இருக்கும். அழிதல் என்ற ஒன்று கிடையவே கிடையாது. இறைவனோடு ஒடுங்கும் வரை மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதான் பச்சிமம் திக்கிலே வைத்த ஆசாரியன் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஆசாரியன் என்று சொல்லப்படுவது நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியரை இங்க குறிப்பிடுவோம். ஆசாரியன், இந்த ஆசாரியர் என்று சொல்லப்படுபவர் உலக ரீதியாக இருக்கக்கூடிய அறிவையும் இங்கு நமக்கு போதிப்பவர். அதே நேரத்துல ஞானத்தை கொடுக்க வேணும் இல்லையா, ஞானத்தை கொடுக்கணும் இல்லைங்களா, அதற்கான அறிவு, அதற்கான ஆரம்ப நிலைக்கான விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லி கொடுப்பார். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ நம்ம மகாபாரதம் இதெல்லாம் பார்த்தோம்னா பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு சொல்லி கொடுக்குறவரை வந்து ஆசாரியர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. யார், துரோணரை வந்து அந்த வார்த்தையை சொல்லி பயன்படுத்தியிருப்பாங்க, ஆசாரியர் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன பண்ணுவார், இந்த இடத்துல உலக ரீதியாக தேவைப்படுகின்ற வாழ்க்கை முறை வாழ்வதற்கான முறையும் கற்றுக் கொடுப்பார், போர் செய்வதற்கான யுத்தியையும் அவர் சொல்லி கொடுப்பார். அதே நேரத்தில் பூஜைகள் எப்படி செய்தல், எப்படி வாழணும், எப்படி தர்மப்படி வாழணும், இந்த மாதிரி விஷயத்தையும் அவர் சொல்லி கொடுப்பார். ஸோ அதான் ஆசாரியன் அப்படின்னு சொல்றார். அப்போ பச்சிமம் திக்கிலே வைத்த ஆசாரியன் அப்படின்றத சேர்த்து வச்சு பார்க்கும்போது தனித்தனியாக ஒரு ஒரு வார்த்தைக்கும் பார்க்கும்போது ஒரு ஒரு பொருளாக இருக்கும். பட் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே காலை முதல் மாலை வரை இங்கே சூரிய வெளிச்சம் என்ற ஒன்று இருக்கின்றது.
இந்த வெளிச்சத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு பொருளுமே நமக்கு தனித்தனியாக தெரிகின்றது. ஒரு ஆசாரியன் வந்து ஏதோ ஒரு வகையில நமக்கு தெரியாத ஒரு பொருளை கூட அம்மாட்டையோ அப்பாட்டையோ யார்ட்டையோ கேட்டோம்னா அது என்னது அப்படின்னு கேட்டா நமக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க சின்ன வயசுல. இல்லையா? நடந்து போயிட்டே இருப்போம். பாதை ஓரத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள், இன்னைக்கும் சின்ன பசங்க கூட போனோம்னா அது என்னது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விளக்கம் கேட்பான். ஒன்று அவர்களாகவே தெரிந்து கொள்வார்கள் பார்க்கும்போது. ஒரு பூனை ஒண்ணு குறுக்க போச்சுன்னா அதற்கு மேல ஒரு வெளிச்சம் ஒண்ணு படுது, சூரிய வெளிச்சம் படுது. அப்ப நம்ம கண்ணால பார்க்குறோம், அதோ பூனை போகுது அப்படின்றது தெரியுது. அப்ப அது ஒரு அறிவு தானே. இது இந்த இடத்துல பூனை போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு அறிவு தானே. அதுபோல இங்கு காலை முதல் இரவு வரை மனிதன் பார்க்கின்ற அத்தனை பொருளிலும் இங்கு அவனுக்கு ஒரு விஷயமானது இங்கு தெரிகின்றது. ஏதோ ஒரு வகையில இறைவன் உள்ள இருந்து உணர்த்துறாரு. இல்லையா? நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இங்கேருந்து? அதை பூனை போகுது, நான் பூனையை பார்த்தேன், எனக்கு அது பூனைன்னு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் பூனைன்றதை உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா இந்த உலகத்துல எவ்வளவு பொருள் காலைல இருந்து நைட் வரைக்கும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். தூங்குறதுல இருந்து, இப்ப முழிச்சதுல இருந்து, தூக்கத்துல இருந்து விழிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் அவ்வளோ பொருளை பார்க்குறோம். இது வாட்டர் பாட்டில், இது தண்ணி கேனு, இல்லையா, இது தண்ணி, இது சாமி, இது கோவில், இது வீடு, இவ்வளோ பொருள் பார்க்குறோம். பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சோமா? ஒரு வெளிச்சத்தை இறைவன் இங்கு கொடுக்கின்றார். அந்த வெளிச்சம் அந்த பொருளின் மீது பட்டதும் தான் நமக்கு உள்ளே இருந்து ஒரு சிந்தனை அறிவானது உள்ளிருந்து வெளியே வருகின்றது. இது இந்த பொருள் என்று நமக்கு நம்மை அறிய வைக்கின்றது, உணர வைக்கின்றது. ஸோ இதான் இந்த இடத்துல பச்சிமம் திக்கிலே வைத்த ஆசாரியன். இதெல்லாம் ஏற்கனவே இறைவன் வச்சுட்டாரு. தனியா வந்து நமக்கு ஒரு ஒரு வினாடி யாரோ வந்து சொல்லி கொடுக்கல. இது வீடு, இது மரம், இது செடி, இது கொடின்னு சொல்லி பார்த்தா அந்த செகண்ட், அந்த க்ஷண நேரம் வினாடியிலே உள்ள இருந்து சிந்தனை அறிவாக நமக்கு தோன்றி தெரிய வைத்து விடுகின்றது. எப்படி தெரியுது? இங்க ஆசாரியராக இருந்து இறைவன் என்ன பண்றாரு? இங்க ஒரு ஒரு வினாடியும் ஏதோ ஒன்றை சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். இப்போ ரோட்ல நம்ம போய்கிட்டே இருக்கோம், ஒரு பள்ளம் இருக்கு. இந்த பள்ளத்தை உள்ள அது நடந்து போவோமா, தாண்டி போவோம், இல்ல வேறு பாதையில நம்ம திரும்பி போவோம். அந்த அறிவை யார் சொல்லி கொடுத்தது? உள்ள இருந்து ஒரு சிந்தனை வருது. இந்த பள்ளத்தை தண்ணா கீழே விழுந்துரும், அடிபடும், அதனால நம்ம சுத்தி போனோம், தாண்டி போனோம் அப்படின்றது தெரியுது இல்லைங்களா? சாதாரண அறிவு தான் இது, உலக ரீதியான அறிவு. அது நான் இதை சிந்தித்தேன், நான் இதை செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இறைவன் உள்ளிருந்து அந்த உணர்வை ஆசிரியராக இருந்து இங்கு நமக்கு உணர்த்துகிறார். இதான் முதலடி, ரொம்ப பெரிய விளக்கமா வரும். ரெண்டாவது அடியில் என்ன சொல்றாரு? நிச்சலும் என்னை நினை என்ற அப்பொருள் அப்படின்னு சொல்றாரு. நிச்சலும் அப்படின்றாரு. நிச்சலும்னா என்ன? எல்லா நேரங்களிலும் அப்படின்னு பொருள். எது எல்லா நேரங்களிலும்? ஒவ்வொரு வினாடியும் நமக்கு சிந்தனை, மனசு வேலை செய்யும். மனசு தூங்குறதே கிடையாது, தூங்கும்போது கூட தூங்குறது கிடையாது. நம்ம உடம்பு தான் தூங்குறதே தவிர்த்து மனசு தூங்குறது இல்லை. ஏதாவது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பல விதமான கனவுகள் வருது, நம்ம அசைஞ்சு திரும்பி படிக்கிறோம், இப்படி பல விதமான செயல்கள். அப்போ மனசு நினைச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு வினாடி கூட காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இது இறைவன் செயலால் தான் நடக்கின்றது என்று இந்த மனம் சிந்திப்பதே கிடையாது. ஆனா நடக்கிறதெல்லாம் இறைவன் தான் மூல காரணமா இருக்கிறாரு. ஆனா மனசு இங்க நினைக்கிறதே கிடையாது. ஆனா இங்க என்ன சொல்றாரு? நிச்சலும் என்னை நினை என்ற அப்பொருள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்பொருள் என்று சொல்லப்படுவது எது? ஆசாரியனாக இருக்கக்கூடிய அப்பொருள். அது என்ன செய்யுது? என்னை நினை, அதை வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா. இதை வந்து இன்னும் ரொம்ப உள்நோக்கத்தோட பார்க்கணும். இந்த அந்த அந்த பொருள் எது அப்படின்னு சொல்றது இன்னும் உள்நோக்கத்தோட, இன்னும் உள்ள ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு இந்த இடத்துல, அந்த ஆசாரியன் என்ற வார்த்தைக்கும் ரெண்டாவது அடிக்கும். ஏன்னா நிச்சலும் என்ன நினைனா எதை நினைச்சு? இறைவன் செயல், இறைவன் செயல் நினைச்சுக்கிட்டே நம்ம இருக்கணுமா? ஆமா, நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா அந்த நினைப்பு தான் வரமாட்டேங்குது நமக்கு, இல்லைங்களா? அப்போ ஏதாவது ஒரு பொருளை குவிக்கணும் இல்லையா? எந்த பொருளை குவிக்கலாம் அப்படின்னா எண்ணெய் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. எண்ணெய் என்றால் இந்த இடத்துல என்ன? உடம்போடு இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த உடம்போடு இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சகசிரதலத்தை சொல்லலாம். ஏன் சகசிரதலத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா அதற்கும் உள்ளே ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கிறது. நம்ம ஒரு நாளைக்கு 21,600 முறை மூச்சு விடுறோம். இந்த மூச்சு காத்தோடு சேர்ந்து பிராண சக்தி ஒன்றும் உள்ள போகுது இல்ல, மூச்சு காற்றுன்னு சொல்லிடுறோம். பிராணன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். மூச்சு காத்து, இந்த மூச்சு காத்து உள்ள போகுது, பிராணன் வெளியில வருது. அதாவது உள்ள பிராண சக்தியை உள்ள கொண்டு போய் உள்ள விட்டுட்டு வெறுங்காத்து தான் வெளியில வருது. அந்த உள்ள போற காத்து தான் ஆக்சிஜன் சொல்லுவோம் இல்லைங்களா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வகுப்புல இதை பலமுறை சொல்லியிருக்கேன். அப்போ உள்ள போற ஆக்சிஜன் என்றது அறிவியல்ல சொல்லுவோம், அதற்கு பிராணன் என்று பெயர். அந்த உள்ள போன பிராணன் என்ன ஆகுது? உடம்புக்குள்ள விட்டு வெறுங்காத்து தான் வெளில வருது. அதை வெளில வர்ற காத்த கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம்.
இப்போ உள்ள போற பிராணன் எத்தனை வாட்டி போகுது ஒரு நாளைக்கு? 21,600 பிராண காற்று உள்ள போகுது இல்லையா? பிராண சக்தி உள்ள போகுது. அது என்ன பண்ணுது உள்ள போய் அப்படின்னா, நம்முடைய 7 சக்கரங்களுக்குமே அந்த பிராண ஆற்றல் போகுது. மூலாதார இந்த சக்கரத்துக்கு மட்டும் 3600 எண்ணிக்கையில் அந்த பிராண சக்தியானது உள்ளே செல்லும். அது உள்ள போய் என்ன பண்ணுது? இந்த இடத்துல மூலாதார சக்திக்கு ஒன்னொன்னா உள்ள இருந்து தோண வச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு இதை சாப்பிடலாம், இன்னைக்கு அந்த இடத்துக்கு போகலாம், இன்னைக்கு இந்த வேலை செய்யலாம், எல்லாம் என்னென்னலாம் வினைப்படி இருக்கின்றதோ அதை வினைப்படி இன்று என்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதை உள்ளிருந்து நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்ற வேலை தான் இந்த இடத்துல மூலாதாரத்தினுடைய பணி. அப்ப அதற்கு ஒரு இயக்க சக்தி, இயக்க ஆற்றல் வேணும் இல்லையா? அந்த இயக்க ஆற்றல்லாம் எங்க போகுது? இங்க மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே சென்று அது என்ன பண்ணுது? சிந்தனை வர வைத்து கொண்டே இருக்கின்றது. அப்ப அதே போல மீதி இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கு, மூலாதாரத்துக்கு மட்டும் 3600, மீதி இருக்கக்கூடிய எல்லா சக்கரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 3000 என்ற எண்ணிக்கையில் அந்த பிராண சக்தியானது ஒவ்வொரு சக்கரத்துக்கும் உள்ளே சென்று கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு சக்கரமும் ஒரு ஒரு செயலை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கு. உடம்பை பத்திரமா இயக்குவதற்கு ஒரு சக்கரம் பார்த்துக்கும், அந்த செயலை செய்யும். ஞானத்தை நோக்கி செல்வதற்கு ஒரு சக்கரம் வேலை செய்யும். இப்படி 7 சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு பணி என்று தனித்தனியாக இருக்கின்றது. இது ரொம்ப நுட்பம், தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். இதெல்லாம் நம்ம இயன்ற வரைக்கும் தான் பார்க்குறோம். அப்ப இந்த இடத்துல சகசிரதலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 7வது சக்கரம் இருக்கு இல்லையா? அதற்கும் அந்த 3000 காற்றானது செல்கின்றது. அந்த சகசரதலை தான் என்ன பண்ணுது? இங்க ஒரு வினாடியும் நமக்கு அந்த பிராண சக்தியை எடுத்துக்கொண்டு நமக்கு இந்த அறிவை, சிந்தனையை கொடுக்கின்றது. எந்த அறிவை கொடுக்குது? இன்னைக்கு அறிவார்ந்து செயல்பட்டுட்டு இருக்கோம்ல, ஒரு கல்வி படிக்கிறோம், படித்த கல்வியை வைத்து கொண்டு ஒரு அலுவலகத்துக்கு போறோம். நம்ம அலுவலகத்துல போய் தினந்தோறும் ஒரு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையை நம்ம புத்தகம் நமக்கு சொல்லி கொடுத்ததா? இல்ல. புத்தகம் என்பது ஒரு கல்வியை தான் கொடுத்துருக்கு. படித்த கல்வியை வைத்துக்கொண்டு அறிவு என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு அந்த அறிவால தான் அந்த வேலையவே செய்கிறோம். இங்க அலுவல் வேலையை மட்டும் செய்யறோமான்னு இல்ல, உலக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே அதான் செய்யறோம். நடந்து போயிட்டே இருக்கும், ஒரு பள்ளம் இருக்கு, இப்ப நான் உதாரணம் சொன்னேன் இல்லையா? அதுதான் பள்ளத்தை பார்த்த வினாடி அடுத்த க்ஷணம் என்ன பண்றோம்? இங்க பள்ளம், இதை நம்ம ஒரு காலை வைக்கக்கூடாது, சுத்தி தான் போகணும், இல்லை கீழே விழுந்துருவோன்ற ஒரு சிறு அறிவு ஒண்ணு உள்ளக்குள்ள தோணுது இல்லையா? அந்த சிந்தனையை யார் இங்கு இந்த மனதிற்கு கொடுத்தது அப்படின்னு கேட்டா, அந்த சகசர தளத்தில் இருக்கக்கூடிய வர ஆற்றல் தான் இந்த சிந்தனையை அங்கு கொடுக்கின்றது. இப்போ காலைல இருந்து நைட்டு வரைக்கும் இருக்கின்ற பலவிதமான சிந்தனைகள், உள்ளுக்குள்ள இருந்து வர்ற ஆசைகள், என்ன செய்யணுன்ற சிந்தனைகள் வர்றதுக்கெல்லாம் மூலாதாரம் காரணமா இருக்கு. அந்த சிந்தனை வந்தனே அது எப்படி செயல்படுத்த வேண்டும், எதை செய்தால் இதை என்னால் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு அறிவை கொடுக்குது இல்லையா? இது இங்கு சகசரதலமானது இங்கு கொடுக்கின்றது. அப்போ என்னை நிச்சலும் என்னை நினை அப்படிங்கிறாரு. சகசரதலம் எங்க இருக்கு? இந்த உடம்புக்குள்ள இருக்கு. அப்ப நிச்சலம் என்னன்னா ஒவ்வொரு வினாடியும் இந்த இடத்துல சகசரதலத்திற்குள்ளே இருக்கக்கூடிய நினை என்ற அப்பொருள் அப்படிங்கிறார். அப்பொருள்னா என்ன? அந்த சகசரதலத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அப்பொருள் எது? அந்த இறைவன் தான். இறைவன் அந்த சகசரதலத்தில் ஜோதி வடிவாக உள்ளே இருக்கின்றார். அப்போ 2வது அடியில என்ன இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? உள்ளுக்குள்ள சகசரதலம் இருக்கு, சகசரத்துக்குள்ள இறைவனுடைய ஆற்றல் இருக்கு. அவர் தான் இந்த ஒரு வினாடி நமக்கு சிந்தனை, அறிவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அவரை நினைத்து கொண்டே இருக்க இறைவனது அருளால் நமக்கு இந்த அறிவு வந்தது. இந்த இறைவனது அருளால் அவர் சொல்லி கொடு, அவர் தான் ஆசாரியரா இருந்து உள்ள சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அதை நம்ம இங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையை நாம் இது சிந்தனையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது 2வது அடி. 3வது அடியில உச்சிக்கு கீழது உள்நாவுக்கு மேலது அப்படின்னு சொல்றாரு. இப்போ உள்ள சகசரதலம்னு சொல்லியாச்சு, அது எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி யாராவது கேட்டால், நம்ம சகசரத தலை உச்சியில இருக்கு, தலை உச்சி கொஞ்சம் கீழே இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதையும் இவரே சொல்றாரு, உச்சிக்கு கீழது அப்படிங்கிறார். உச்சினா இது தலை உச்சி, இந்த மேல இருக்கு இல்லையா, தொடர இடம், அதற்கு கொஞ்சம் கீழே இருக்கு, கீழ் அது. அடுத்து என்ன சொல்றாரு? உள்நாவுக்கு மேலது அப்படிங்கிறாரு. உள்நாடுனா என்ன? நம்ம இந்த உள்நாக்கு இருக்கு இல்லைங்களா, அதற்கு மேலாக இருக்கின்றது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கான் இந்த இடத்துல, இந்த இதுக்கு மேல அதுக்கு கீழே அது இருக்கின்றது. அது வைத்த பதம், அது வாய் திறவாதே அப்படின்னு சொல்றாரு. வைத்த பதம் அது அப்படிங்கிறாரு. இந்த வைத்த பதம் அதுனா இதை 2 வகையா புரிஞ்சுக்கலாம். உள்ள சகசர தளத்துல தான் இறைவனது பதம் என்று சொல்லப்படுவதை இறைவனது திருவடி என்ற ஒரு நோக்கிலையும் இங்க பார்க்கலாம். உள்ள சகசரத்துல தான் இறைவன் திருவடியா இருக்கார் உள்ள. அப்போ ஏற்கனவே உள்ள வச்சிட்டார் உள்ள. இதை ஒரு வகையா பார்த்துக்கலாம். இன்னொன்று, பதம் என்பதற்கு பக்குவம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது.
நல்ல பதமா பாலை காய்ச்சி பதமா சம என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க இல்லைங்களா? ஸோ அதுபோல பதம் என்பதற்கு பக்குவம் என்று ஒன்று இருக்கின்றது. வைத்த பதம் அதுன்னா பக்குவமாக இது உள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றது. என்ன பக்குவம்? சம்பிரதாயம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முறையில், இப்ப நம்ம பாட்டுல இறைவனுக்கான சம்பிரதாயம் பார்த்தோம், 2வது பாடல்ல மனிதர்களுக்கான சம்பிரதாயம் பார்த்தோம் இல்லையா? அந்த சம்பிரதாயப்படி உள்ளே அது வைக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டே தான் இருக்கின்றது அந்த சகசர தலம். அதை என்ன பண்ண இந்த இடத்துல நீ நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி நினைச்சுக்கணும்? வாய் திறவாதே அப்படிங்கிறது. இதுன்னா என்ன? இந்த இடத்துல நமக்கு முன்னாடி ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை பார்த்து இது அப்படின்னு சொல்லுவோம். இதோ இந்த பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு நமக்குள்ளதான் இருக்கு. ஸோ உள்ளே அந்த பொருளை கவனித்து என்ன பண்ணணுமா? வாய் திறவாதே அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? மௌனமாக மனதை அடக்கி வைத்து அதை பார்த்தோமேயானால் அப்பொழுது அப்பொருளை பார்க்க இயலும், உணர இயலும். அப்ப அந்த பொருளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, சகசர பொருளை நம்ம மௌனமாக இருந்து அந்த பொருளை பார்த்துட்டோம் அப்படின்னா, அப்ப அந்த பொருள் ஆசாரியனாக இருந்து எப்படி நமக்கு அறிவை சொல்லி கொடுக்கின்றது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு ஒரு அறிவு வருது, நான் செஞ்சேன்ற வார்த்தை தான் வருது. அலுவலகத்தை ஒரு வேலை செஞ்சுட்டா நானே யோசிச்சேன், நானே செஞ்சுட்டேன், இந்த எண்ணம் தான் எல்லாத்துக்குமே இருக்கு. நானே சமைச்சேன், நானே வேலைக்கு போனேன், நானே ஊருக்கு போனேன், நானே சுத்திட்டு வந்துட்டேன் தனியா. இந்த நானே நானேன்ற வார்த்தைலாம் வருது. ஆனால் இந்த நானே என்பதற்கு மூலப்பொருள் உள்ளே ஆசாரியனாக இருந்து சொல்லிக் கொடுப்பது எது? சகசரதலம் தான் இந்த அறிவை கொடுக்கின்றது. அப்ப அந்த அறிவை தெரிஞ்சுக்கணும்னா வாய் திறக்காம மௌனமா இருந்து, இந்த சகசர தளத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் தான் எனக்கு இந்த அறிவை கொடுத்தது, அதுதான் செய்ய வச்சது அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் நாம் இங்கு வைத்து கொண்டே இருந்தோமே என்றால், அப்ப என்ன நடக்கும் இந்த இடத்துல? அப்போ நம்ம இந்த சென்ற பாடல்ல 2வது அடியில சொன்னோம் இல்லையா? இறைவன் தான் உள்ள இருந்து எல்லா செயலையும் செஞ்சுக்கிட்டா இருக்குன்ற அந்த உணர்வு வந்துச்சுன்னா, இறைவன் இங்க உய்ய கொண்டானேன்னு படிச்சோம் இல்லையா? நமக்கு முக்தியை கொடுப்பாருன்னு படிச்சோம் இல்லையா? அந்த முக்தியை இங்கு இறைவன் இங்கு கொடுப்பார். அப்ப அந்த தெரிஞ்சுக்கலாம். இறைவன் தான் உள்ள இருந்து எல்லாத்தையும் செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்வார் என்பதை உணர்ந்து கொள்வோம். இது 4வது அடிக்கு பொருள். 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், ஒரு மனிதனுக்கு காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்க செல்லும் வரைக்கு அவன் பார்க்கின்ற, இல்லை கேட்கின்ற, உணர்கின்ற அத்தனை பொருட்களையுமே அவன் ஒன்றை தெரிந்து கொள்கின்றான். இது இப்பொருள், இது இதற்கு பயன்படும் என்று அவன் தெரிந்து கொள்கின்றான். எப்படி தெரிந்து கொள்கின்றான்? இறைவன் உள்ளே இருந்து ஆசாரியனாக இருந்து இது இப்பொருள் என்ற ஒரு அறிவை உள்ளிருந்து அவனுக்கு உணர வைக்கின்றார். அந்த பொருள் எங்கே இருக்கின்றது? சகசரதலம் என்ற சக்கரமாக அப்பொருள் உள்ளே இருக்கின்றது. அந்த பொருள் தான் நமக்கு இந்த சிந்தனையை, அறிவை கொடுக்கின்றது என்று 24 மணி நேரம் என்று சொல்வதை விழித்திருக்கும் அத்தனை நேரத்திலும் இந்த சிந்தனையோடு எந்த மனிதர் இருக்கின்றாரோ அந்த பொருள் எங்கே இருக்கின்றது? உச்சி தலைக்கு கீழேயும் உள்நாவுக்கு மேலேயும் அப்பொருள் இருக்கின்றது. அந்த பொருளை சதாசர்வகாலம் அவன் நினைத்து கொண்டே இருந்தால், ஒரு சிறு அறிவு, ஒரு தண்ணியே ஒரு இடத்துல இல்லை, தண்ணி வேணும் அப்படின்னு அவனுக்கு தாகம் எடுக்குது, என்ன பண்ணா தண்ணி எடுக்கலான்னு அவனுக்கு தோணுது. ஒன்றும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அங்கே தண்ணியை வர வைக்கலாம், இல்லைன்னா எங்கே தண்ணி இருக்குன்னு இவன் தேடி ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு போய் தேடி தண்ணி வாங்கி குடிக்கிறது. அப்பா அடா தண்ணி குடிச்சிட்டப்பான்னு ஒரு திருப்தி வரும்ல, அந்த நேரத்தில் ஆஹா இறைவன் எனக்கு உள்ள இருந்து இந்த அறிவை கொடுத்தாரு, இங்கே வண்டி இருக்குன்னு எனக்கு தெரிய வச்சாரு, இந்த வண்டியில் இந்த இடத்துக்கு போனால் இங்கே கடை இருக்குன்னு தெரிய வச்சாரு, அங்கே பணத்தை கொடுத்தா தண்ணி கொடுப்பாங்கன்னு தெரிய வச்சாரு, அதை எனக்கு குடிக்க வச்சாரு. ஆனால் தண்ணி குடிக்கிறது கூட ஒரு அறிவு வேணும்ல. பிறந்த குழந்தைக்கு தண்ணி குடிக்க தெரியுமா? கையில் தண்ணி எடுத்து, அதுக்கு தெரியாது, அம்மா தான் ஊட்டி விடணும் இல்லையா? குழந்தைக்கு அந்த தண்ணி குடிக்கக்கூடிய அறிவு கூட இல்லை. அப்போ பெரியவங்களானோடனே அந்த தண்ணி குடிக்கக்கூடிய அறிவு ஒன்று இருக்குன்னா, யார் அது உள்ளிருந்து ஆசாரியனாக இருந்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தான் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு உள்ளிருந்து சகசரதலத்திலிருந்து அறிவாக இறைவன் அதை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அப்ப அந்த சகசரதலத்தை நாம் நினைத்து கொண்டு, இந்த சகசரம் தான் எனக்கு இந்த அறிவை, சிந்தனையை கொடுத்து என்னை செய்ய வைக்கின்றது என்று நாம் மௌனமாக இருந்து சிந்தனையை மட்டும் வைத்து கொண்டே இருந்தோமேயானால் உள்ளிருந்து இயக்குவது அனைத்தும் இறைவன் தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு சம்பிரதாயம், தர்மமாக இங்கு இருக்கின்றது. ஏன்னா பலர் கேள்வி கேட்பாங்க, ஏன் இறைவன் ஞானத்தை கொடுக்க மாட்டாரு, ஏன் தெரிஞ்சுக்க வைக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அப்ப அதற்கு ஒரு பக்குவம் வரணும், தகுதி வரணும், அப்பதான் இறைவன் அந்த ஞானத்தை கொடுப்பாரு, இறைவனை உணர வைப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த பக்குவம் எது என்று பார்த்தால், இறைவன் இப்படி ஒரு சம்பிரதாயத்தை இங்க வகுத்து வச்சிருக்காரு. எல்லாமே உடம்பு தர்மப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப மனிதனும் இங்க அந்த தர்மப்படி நடந்து கொண்டால்தான் அந்த பக்குவம் வரும் என்பது. அந்த தர்மப்படி என்று சொல்லப்படுகின்ற அந்த சம்பிரதாயத்தை எப்படி கடைபிடிக்கணும் என்பதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இந்த பாடல்ல. இது அந்த பாடலுடைய கருத்து.
ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. இந்த இறைவன் ஆன்மாக்களுக்கு உதவி உதவி செய்ய வரும்பொழுது பராசக்தி சேர்ந்து வந்துடுறா. அவைய எங்க சிவன் இருக்கிறாரோ அங்க சக்தியும் சேர்ந்துதான் இருக்கிறோம். அப்படி இருக்க நாங்கள் சிவனுக்கு கோயில் கட்டினால் அந்த அந்த கோயில்ல பராசக்தி அம்மனுக்கும் சேர்த்து வழிபாடு இருக்கிறாங்க. என்னத்தையா தனித்தனிய சிவனுக்கு ஒரு ஆலயம், பராசக்திக்கு ஆலயம் என்று தனித்தனிய வழிபாட்டு முறையை ஏற்படுத்தினார். சிவனுக்கு மட்டும் கோயிலை கட்டிட்டாலே போதும், வேற யாருக்குமே உள்ள சன்னிதானம் என்பது தேவையில்லை. நான் ஏன் தனித்தனியா சன்னிதானம் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. இப்போ சிவனுக்கு என்று உள்ள சன்னிதானம் வச்சாச்சு. இப்போ அந்த சிவனுக்கு சாமி கும்பிடுறதுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்குவோம். ஆனால் அந்த சிவனுக்குள்ள அம்பாளை பார்க்கக்கூடிய பக்குவம் இன்னும் நமக்கு வரலையே, அதான் பிரச்சனையே. அதனால தனியா வச்சிருக்காங்க நம்ம சான்றோர்கள். அம்பாள் மட்டும் இல்லை, நீங்க ஒரு சிவலிங்கம் வச்சாலே போதும். சிவலிங்கம் வைக்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்க திருமந்தத்திலே ஒரு பாடல்ல சொல்லுவார், எந்த இடத்துல நிக்கிறோமோ அந்த திசையை பார்த்து வழிபட்டாலே போதும், இறைவன் இங்க அரூபமாகவே நிற்கின்றார் இந்த இடத்துல. அங்கவே விநாயகர் இருக்காரு, அங்கே முருகர் இருக்காரு. முருகர் ஆன்ம தத்துவமா இருப்பாரு, விநாயகர் அறிவு வடிவமா இருப்பாரு, ஐயப்பன் இந்த தூய்மையின் வடிவமா இருப்பார், தூய்மையின் தத்துவத்துல இருப்பாரு, அம்பாள் சக்தி ஆற்றலின் வடிவா இருப்பா. இப்படி எல்லா வடிவமே இங்கு அரூபமாக கூட இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதை மனிதனால் உணர முடியவில்லை என்ற காரணத்தினால் அவனுக்கு கோவில் என்ற ஒன்று தேவைப்படுகிறது. அங்க மூலஸ்தானத்தை சிவனை மட்டும் வச்சுட்டு சரி இப்பயாவது போய் நீ ஒரு ரூபத்தை கொடுத்துட்டா இதை போய் வழிபடனா அப்பயும் அவனுக்கு பார்க்க தெரியல. அதனால தனித்தனியா நம்முடைய சான்றோர்கள் வச்சாங்க. இப்போ ஆரம்ப நிலையில பார்த்தோம்னா சிலர் கோயில் வழிபாடு சென்றதா பார்த்துருப்பீங்க. எல்லா தெய்வத்துக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிடுவாங்க. தனித்தனியா ஒரு சாமிக்கும் கற்பூரம் வைப்பாங்க, தனித்தனியா ஒரு பிள்ளையாருக்கும் முருகருக்கும் பூப்பறது எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவருடைய பக்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில், தொடர்ந்து அதை செய்யும் பட்சத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மூலஸ்தானத்தில் இருக்க இறைவனை மட்டும்தான் போய் பார்ப்பாங்க. எல்லா சாமியும் தனித்தனியாலாம் போய் பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. நமக்கே அந்த அனுபவம் இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் பாருங்க. நம்ம அந்த இடத்துக்கு கோயிலுக்கு போகும்போது எல்லா சாமியும் தனித்தனியாக நின்று சாமி கும்பிட்டுருப்போம். ஆனால் இப்போ போய் பாருங்க, சும்மா அப்படி போகும்போது நேரம் மூலஸ்தானத்தில் போய் சாமியை மட்டும் பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம், கோயிலுக்குள்ளே கூட போக மாட்டோம். வெளியில் போகும்போது ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அந்த இடத்துல. சாமி கூட்டமாக இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுதான் அந்த இடத்துல பக்குவம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ அந்த உச்ச நிலைக்கு போகும்போது அந்த கோயிலுக்கு போக வேண்டும் என்ற சிந்தனை கூட இருக்காது. ஞானிகள்லாம் யார் கோயிலுக்கு போகிறாங்க? எங்கேயும் கோயிலுக்கெல்லாம் போகிறது இல்லை இல்லைங்களையா? ஸோ அதற்காக தான் நீங்கள் கோயிலுக்குள்ள தனித்தனியாக சன்னிதானம் உருவாக்குறது. நன்றி.